வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கோடா நிறுவனம் குஷாக் காரில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டு தான். இப்போ இந்த குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டில் 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த குஷாக் காருக்கான இந்தியாவில் வரவேற்பு வந்து எப்படி இருக்குது, சேல்ஸ் அடிப்படையில் இது வந்து டாப்பில் இருக்க எஸ்சிவியா இல்லை சேல்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றியும், அதே மாதிரி இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டில் என்ன மாதிரி புது விஷயங்கள்லாம் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக நம்ம வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை ஓல்டு மாடலோட கம்பேர் பண்ணி டிசைன் அடிப்படையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல சேல்ஸ் பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோன்னா குஷாக் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. கடந்த ஒரு 1 இயராக, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஓரளவுக்கு வந்து சேல்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ டிசம்பர் 2024 எடுத்தோன்னா 2465 கார்கள் வந்து சேல் ஆணுச்சு. பட் கடந்த வருஷம் 2025 டிசம்பரில் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் 958 கார்கள் மட்டும்தான் சேல் ஆகிருக்கு. ஒரு வருஷத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப பயங்கர ட்ராப்பு. பட் அடுத்த மாதத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நவம்பரில் எடுத்துக்கிட்டோன்னா 586 கார்கள் மட்டும்தான் விற்பனையாக இருந்துச்சு. டிசம்பரில் சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த குஷாக் வந்து மிட் சைஸ் எஸ்சிவி செக்மெண்ட்டில் முக்கியமான கார்களோட வந்து போட்டி போட்டுட்ருக்கு. அந்த கார்கள்லாம் தொடர்ந்து இப்போ கிரெட்டா மாதிரியான கார்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்துமே வந்து முன்ன பண்ண தான் இருக்குது சேல்ஸு. அப்படி இருக்கிறப்ப குஷாக்கில் பெருசாக அப்டேட் எதுவுமே வந்து கொடுக்கல. ஆரம்ப காலத்தில் இந்த கார்கள் குஷாக்கும் சரி, அதேமாதிரி நமக்கு ஃபோக்ஸ் வாங்கல வரக்கூடிய டைகனும் சரி, இந்த 2 கார்களுமே சேம் பிளாட்ஃபார்ம் சேம் இன்ஜின் தான். இந்த 2 கார்களுமே ஆரம்பத்திலே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்துச்சு ஜெர்மன் டெக்னாலஜி. பட் அதுக்கப்புறம் வந்து டிசைனில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இல்லை. கொஞ்சம் டல்லாகவே போயிட்டு இருந்துச்சு ஸ்கோடா வந்து டாப்பில் டக்குன்னு கொஞ்சம் அவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் மேலே வந்தது கைலாக் அப்படிங்கிற ஒரு காரை வச்சு தான். கைலாக்குக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஸ்கோடா அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாதமும் 3000க்கும் மேற்பட்ட கார்களை கைலாகில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ கைலாக் மாதிரியே தான் ஓரளவுக்கு குஷாக்கையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல டிசைன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் செட்டப் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிரில்லை வந்து புதுசாக மாற்றி எல்இடி இன்செட்டோடு வர மாதிரி கோடியா காரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிரில் செட்டப் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஹெட்லாம்ப்ஸும் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீலும் 17 இன்ச்சில் கொடுக்குறாங்க. புது அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெயிலில் ரியரில் வரக்கூடிய டெயில் லைட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. எல்இடி டெயில் லைட்டு கனெக்டட் லைட் பார் டைப்பில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் கேட்டையுமே ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி இன்டீரியராக உள்ளே போகிறப்ப ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக மசாஜ் ஃபங்க்ஷன் ரியர் சீட்டில் நமக்கு வந்து தராங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. பட் டாப் வேரியண்ட் போனோம் அப்படின்னா பனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்து வரும். எல்இடி லைட்டிங் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார் வந்துடுது. இலுமினேட்டட் ஸ்கோடா லெட்டர் வந்து ரியரில் நமக்கு வந்து வருது. சீக்வென்ஷியல் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. லெதர் சீட் வந்து தராங்க. 6 விதமாக எலக்ட்ரிக்காக நம்ம ஃப்ரண்ட்டு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வென்டிலேஷன் வசதியோட ஃப்ரண்ட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது. 10 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்டீரியராகவும் சரி எக்ஸ்டீரியராகவும் சரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எக்ஸ்டீரியர் வந்து இன்னுமே ஒரு போல்டாக மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா 1.0 லிட்டர் இன்ஜின், 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் 2 இன்ஜின் ஆப்ஷன் தராங்க. இப்போ இதில் 6 ஸ்பீடு மேனுவல் அப்படி இல்லைனா 7 ஸ்பீடு டிஎஸ்சி யூனிட் வந்து கொடுக்குறாங்க. புதுசாக 8 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் யூனிட்டும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாண்டே கார்லோ அப்படிங்கிற ஒரு புது வேரியண்ட்டையுமே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோன்னா 5 விதமான வேரியண்ட்டு கிளாசிக் ப்ளஸ், சிக்னேச்சர், ஸ்போர்ட் லைன், ப்ரெஸ்டீஜ், மாண்டே கார்லோ அப்படின்னு 5 வேரியண்ட் இருக்குது. 13 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அநேகமாக 11 to 19 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும். அதேமாதிரி நம்ம வந்து ஓல்டு மாடலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓல்டு மாடலில் அதுவுமே வந்து நீட் லுக்கில் தான் வந்து இருந்துச்சு. பட் இப்போ நியூ மாடலில் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு போல்டாக மாறி இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓல்டு மாடல் நியூ மாடல் ரெண்டுலேயுமே வந்து பட்டர்ஃப்ளை கிரில் செட்டப் வந்து வந்துடுது. பட் நியூ மாடலில் இன்னுமே அப்ரைட்டாக விஷுவலாக வைடராக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான எஸ்யூவி லுக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான லுக்கு நியூ மாடலில் நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த டிஆர்எல் செட்டப்லாம் வந்து இன்னுமே கிறிஸ்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து இன்னுமே மாடர்னாக மாறி இருக்குது. பம்பர் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டும் வந்து மாறியிருக்காங்க. இப்போ வந்து நியூ மாடல் பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு அக்ரெசிவாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து சைட் பேனல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த குஷாக்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான லுக்கில் தான் இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு ஷோல்டர் லைன் வரும். ரவுண்ட் ஆர்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நியூ மாடலே கண்டினியூ ஆகுது. இப்போ ஓல்டு நியூ ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. அலாய் வீலோட டிசைன் மட்டும் நியூ மாடலில் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க.
அடுத்து வந்து ரியரில் போனோம் அப்படின்னா ரியரில் கனெக்டட் டைப்பில் எல்இடி டெயில் லைட் வந்து வருது. அது வந்து நார்மலாக கொடுத்த செப்பரேட்டட் டெயில் லேம்புக்கு பதிலாக இப்போ கனெக்டட் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி சென்டரில் அந்த ஸ்கோடா இலுமினேட் ஆகிற மாதிரி அவங்களுடைய அந்த பேட்சிங் வர மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட டெயில் செக்ஷன் ரியர் செக்ஷன் தான் இந்த நியூ மாடல் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இன்னமே ஸ்போர்ட்டியாக ஒரு செமையான லுக்கில் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர், ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டினியூ ஆகுது. அதேமாதிரி பெயிண்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 3 புது பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியராகவும் போனோம் அப்படின்னா புது கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, புது அப்போல்ஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்க, மசாஜ் ஃபங்க்ஷன், வென்டிலேஷன் இந்த மாதிரி வசதிகள் வந்துடுது. அதேமாதிரி பிளாக் வித் பேஜ் அந்த கலர் காம்பினேஷனில் வர மாதிரி இன்டீரியராகவும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஓல்டு மாடலை விட ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இன்னமே ஒரு ப்ரீமியம் டச்சை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம குஷாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்கள் டாப் 10 கார்கள்லாம் எடுத்தோம்னா அந்த டாப் 10க்குள்ளெல்லாம் வந்து வராது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் கிரெட்டா, செல்டோஸு, கிராண்ட் விட்டாரா, விக்டோரிஸு, சியாரா, ஹைரைடர், எலிவேட் இந்த மாதிரி கார்கள்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே முந்தைய மாடலை விட இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.